வாங்க தம்பி. ஒன்றும் இல்ல, நந்தினியை வழியில பார்த்தேன். சரி வீட்டில் டிராப் பண்ணிட்டு போலாம்னு தான் வந்தேன். உள்ள போய் பேசிக்கலாம். உட்காருங்க தம்பி. என்ன சாப்பிடுறீங்க? ஒன்றும் வேணாம் அத்தை எனக்காக வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்க பொண்ணு நந்தினி ஏன் என்னை பார்த்து பயப்படுற? நந்தினி சின்ன வயசுல இருந்தே கூச்ச சுபாவம் உள்ளவ. அதுவும் உங்களை இந்த ட்ரெஸ்ல பார்த்த உடனே அவ ரொம்ப பயந்து போயிட்டா. நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்கிறீங்க மாப்பிள்ள. எனக்கு படிப்பு முடிஞ்சதும் வேற வேலை நிறைய கிடைச்சிது. நானா விரும்பி தான் அந்த வேலையை செலக்ட் பண்ணேன். இனிமே உங்க வீட்டுக்கு வரும்போது நந்தினிக்காக வேணா நான் மஃப்டிலே வந்துடுறேன். எதுக்கு வம்பு? சரி நான் இப்ப கிளம்புறேன். நந்தினி, நந்தினி வாமா. மாப்பிள்ள கிளம்புறாரா? உங்க பொண்ணுக்கு என் மேல இருக்கிற பயம் எப்பதான் போக போதோ தெரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நிறைய மாற்ற வேண்டியது இருக்கு. வரேன் வரேன் நந்தினி. நந்தினி மாப்பிள்ளைய பார்க்க முரட்டுத்தனமா தான் இருக்காரு. ஆனா ரொம்ப நல்லவரு. டேய் தம்பி, நான் தான் அக்கா பேசுறேன். சொல்லுக்கா. டேய் எல்லாமே நம்ம கையை விட்டு போற மாதிரி இருக்குடா. என்னக்கா சொல்ற? டேய் உங்க மாமாவை ஏமாத்தி அந்த சந்தியா கைக்குள்ள போட்டு வச்சிருக்காடா. நான் தான் கொஞ்ச நாள் அங்க வரேன்னு சொன்னேனாக்கா. டேய் நீ வரும்போது நான் அந்த வீட்ல இருப்பேனா இல்ல வீதியில இருப்பேனான்னு எனக்கே தெரியலடா. ஏக்கா அப்படி சொல்ற? இவரு சந்தியாவை வெளியூருக்கு அனுப்பியிருக்காரு. கேட்டா கார்த்திக் விஷயமா அனுப்பியிருக்கேன்னு சொல்றாரு. ஏன் அனுப்புனாரு, எதுக்கு அனுப்புனாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்ன மீறி என்னவோ நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. யாருக்கா அந்த சந்தியா? பெரிய ஆளா? சாதாரண ஆளுதான். இந்த வீட்டு சொத்தை மொத்தமா அடிச்சு பெரிய ஆளாகணும்னு பாக்குறா. நீ எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்துரு. சந்தியா வந்த பிறகு இந்த வீட்டுல என்னென்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியலடா. அவளை விடுக்கா. நான் வந்த பிறகு பாரு அந்த சந்தியாவை ஓட ஓட வரட்டுறேன். அது வரைக்கும் எப்படியாவது சமாளிச்சுக்க. இப்ப நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தான் சந்தியாவோட அக்கா இருக்கா. அவளை கூட நான் என் வலையில விழ வச்சுட்டேன். அப்புறம் எதுக்கா என்ன கூப்பிடுற? அவளை வச்சு அந்த சந்தியாவை விரட்டுற வழியை பாரு. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதான்டா. நீ எப்ப வருவேன்னு நான் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரியான நேரத்துல வருவாக்கா. நீ பயப்படாம தைரியமா இரு. என்னம்மா? எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. அது எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லம்மா. என்னம்மா சொல்ற? உனக்கு கல்யாணமே பிடிக்கலையா இல்ல இந்த மாப்பிள்ளையே பிடிக்கலையா? ரெண்டுமே பிடிக்கல. ஏமா? எனக்கு சொல்ல தெரியலம்மா. ஆனா கொஞ்ச நாள் இப்படியே இருந்துடலான்னு நினைக்கிறேன். நல்ல சம்பந்தம் வந்து அமைஞ்சிருக்கு. இதை விட்டுட்டா இனிமே நமக்கு தேடி வர்ற சம்பந்தம்
இப்படி வந்து அமையும்னு சொல்ல முடியாதுமா. அது வரும்போது வரட்டும்மா. நான் அது வரைக்கும் காத்துட்டு இருக்கேன். கஷ்டத்துல இருக்கும்போது வேண்டாம். கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு விரும்புறத சாப்பிட்ற அதிர்ஷ்டம் இல்லம்மா. கிடைச்சதை தான் சாப்பிட்டாகணும். கடவுள் புண்ணியத்துல உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. இதை ஏத்துக்கோ. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எனக்கு அந்த போலீஸ் மாப்பிள்ளை பிடிக்கலம்மா. அதுவும் ஒரு வேலை தானம்மா. போலீஸ்காரங்களுக்கு குடும்பம் இல்லையா, புள்ளக்குட்டிங்க இல்லையா? நீ ஏதோ மாடலிங் போற, நடிக்க போறேன்னு சொன்ன. அப்பதான் உன் எதிர்காலத்தை நினைச்சு நான் பயந்துட்டு இருந்தேன். அப்புறமா நீயே அதை வேணான்னு சொல்லிட்ட. விக்னேஷ் மாதிரி ஒரு நல்லவரை கட்டிக்கிட்டா உன் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொல்றத கேளு. அம்மா உனக்கு என்னைக்குமே கெடுதல் சொல்ல மாட்டேன், நல்லதுதான் சொல்லுவேன். புரிஞ்சுக்கோ. காமினி, வாங்கம்மா. உட்காரு 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 உட்காரு. பரவாயில்லம்மா, நீங்க கொடுத்த புடவையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குமா. உட்காரு பரவாயில்லம்மா. உட்காரு உட்காருமா. இவ்ளோ காஸ்ட்லியா எடுத்திருக்கீங்களே. இதெல்லாம் ஒரு காஸ்ட்லியாமா? 15,000 ரூபாய்க்கு உனக்கு ஒரு பட்டுப்புடவை பார்த்தேன். அது நீ கட்டினா மகாலட்சுமியே இறங்கி வந்த மாதிரி இருப்பேன். என்ன பண்றது, சந்தியா என்னோட பர்சனல் அக்கௌண்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிருக்கா. சொன்னா வெக்க கேடு. என்னோட கிரெடிட் கார்டுல ஒரு 500 ரூபாய் கூட எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பண்ணி வச்சுட்டா. அந்த 15,000 ரூபாய் புடவை நீ கட்டினா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? உனக்கு வாங்கி கொடுக்க முடியலையேன்னு எனக்கு தூக்கமே வரலம்மா. பரவாயில்லம்மா, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னமோ தெரியல காமினி, சில பேரை காரணமே இல்லாம பிடிக்கும்னு சொல்லுவாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக நீ உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்ட. உன் தியாகத்தை யார் மதிக்கிறாங்களோ இல்லையோ, நான் மதிக்கிறேம்மா. காமினி, சந்தியா வெளியூர் போனது உனக்கு தெரியாதுன்னு சொன்னியே, யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு சந்தியா சொன்னாளா? இல்லம்மா, உண்மையிலேயே எனக்கு தெரியவே தெரியாது. என்கிட்ட அவ சொல்லவே இல்லை. எனக்கு கூட இந்த விஷயம் லேட்டா தான்மா தெரியும். ஏதோ என் பிள்ளையோட நல்லதுக்காக தான் போயிருக்கான்னு அவர் சொன்னாரு. மற்றபடி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. அவர் தான் என்கிட்ட சொல்லல. சந்தியாவாவது என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சரி, என்கிட்ட ஏதாவது ஒரு காரணத்துக்காக சொல்லாம கூட போயிருக்கலாம். ஆனா நீ அப்படியா? எனக்கு என்ன பயம்னா, சந்தியா ஒரு சின்ன பொண்ணு, வாழ்க்கையில ஏதோ ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லி எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டா, அதுக்கு தான் நான் பயப்படுறேன். நாளைக்கு அந்த மாதிரி சந்தியா எதுலயாவது மாட்டிக்கிட்டா என்னம்மா பண்றது? கூட பிறந்தவ பக்கத்திலே இருக்கியே, நீயாவது அவளுக்கு புத்திமதி சொல்ல மாட்டியான்னு உன்னை பேச மாட்டாங்க? அதையும் நம்ம யோசிக்கணும்ல. ஏதோ என் மனசுல பட்டது சொல்லிட்டேன். நான் வரேன் காமினி. காமினி, அந்த 15,000 ரூபாய் புடவை அப்படியே என் கண்ணு முன்னாடியே நிக்குது. என் நகை நட்டை வித்தாவது அதை நான் உனக்கு வாங்கி கொடுத்துதான் ஆவேன். அப்பதான் எனக்கு தூக்கம் வரும்.
போற பொண்ணோட போட்டோவை எடுத்து வச்சிருக்க. இதுல என்னடா தப்பு இருக்கு? அதையே என்கிட்ட மறைக்கிற? பாத்துட்டீங்களா அத்தை? நந்தினி போட்டோவை இப்படி சின்னதா பாக்குறத விட பெரிய போட்டோவா வாங்கிட்டு வந்து ரூம்ல மாட்டி வச்சுட்டு பாத்துக்கிட்டே இருக்கலாம்ல. யார் வேண்டான்னு சொன்னது? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அத்தை. ஐயோ, உனக்கு வெக்கப்பட கூட தெரியுமா? அத்தை. நந்தினி உன்னை ரொம்ப மாத்திட்டா. நாளைக்கு நான் கோயிலுக்கு போய் உங்க 2 பேர் பேர்லயும் அர்ச்சனை பண்ண போறேன். அத்தை, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுங்க. இப்பவே நாங்க 2 பேரும் புருஷ முறாட்டியான மாதிரி எங்க பேர்ல பண்ண போறோம்னு சொல்றீங்க. அதான் கல்யாணம் பண்றதுன்னு முடிவாயிடுச்சே. எங்க முடிவாச்சு? 2 பேரும் ஒருத்தர் பாத்துருக்கோம், அவ்வளவுதானே. புரியுதுடா, உன் அவசரம் எனக்கு புரியுது. சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்லாம சொல்றீங்க, அவ்வளவுதானே? ஐயோ அத்தை, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கும் என்னை கட்டிக்க சம்மதமானு அந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்களேன். அவங்க வீட்டுல சம்மதம்னு அப்பவே சொல்லிட்டாங்களே. ஆனா நந்தினி தான் என்ன பார்த்தாலே பயப்படுறாளே. மறுபடியும் அவளை போய் பாத்தியா? நானா தேடி போகல, ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தா நான் ஜீப்பை நிப்பாட்டிட்டு போய் பேசினேன். என்னன்னே தெரியல, அவ என்ன பார்த்தாலே நடுங்குறாத்த. கட்டிக்க போற பையனை முதல்ல பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் அப்படித்தான் பயப்படுவாங்க. ஏற்கனவே நந்தினி கொஞ்சம் பயந்த சுபாவம். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும், கவலைப்படாத. அன்னைக்கு அதுக்கப்புறம் ஜீப்ல கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்தேன். ஏண்டா இன்னும் தாலியே கட்டல, அதுக்குள்ள மாமியார் வீட்டை தேடி போயிட்டியா? அத்தை, நான் ஒன்னும் மாமியாரோட தேடிலாம் போல, நந்தினியை டிராப் பண்ண தானே போனேன். இதுக்கு மேல வெயிட் பண்ணா நீங்க 2 பேரும் மாலையும் கழுத்துமா வந்து நின்னாலும் நிப்பீங்க. சரி, நாளைக்கே நான் அவங்க வீட்டுக்கு போய் கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், சரியா? ம், சரிதா. போச்சு போ. அத்தைக்கு நம்ம போட்டோ வச்சிருக்க விஷயம் தெரிஞ்சு போச்சு. सर्वस्याब्दे सर्वचतुर्थे सर्वमे वदेनाः प्नोति सर्वं जयति. வாங்கோ, பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. இந்தாங்க சுவாமி. விக்னேஷ் பூச நட்சத்திரம். पुष्प नक्षत्रे कडगरस्य विघ्नेश नामधेयस्य स्वाति नक्षत्रे तुलारस्य नन्दिनी नाम्याः सकुटुम्बानां क्षमस्तर्य वीर्यविजयाद्रारोग्य ऐश्वर्याणां नावे वसिन्दं दुरिदाद्दग्नेहं बुभीफलसमायुक्तं नागवल्लीतलीरथं कर्पूरचूर्णकं युक्तं ताम्बूलं प्रतिगृह्यतां नालिकेरखण्डद्वयं कदलीफलताम्बूलं समर्पयामि. कार्त्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्. दुर्गापरमेश्वर्यै नमः. कर्पूरनीराञ्जनं समर्पयामि. सर्वस्यां दे सर्वचतुर्थे सर्वमेव तेनाः आप्नोति. परमेश्वर्यै नमः. सर्वाभीष्टप्रसादबलसिद्धिरस्तु மகதைஸ்வர்யாபி வித்திரஸ்து. தேங்காயில பூ வந்திருக்கு, நீங்க நினைச்ச காரியெல்லாம் நல்லபடியா நடக்கும். சந்தோஷம் சாமி. सर्वस्याब्दे सर्वचतुर्थे सर्वमे वदनाः प्नोति सर्वं जयति. परमेश्वर्यै नमः. நந்தினி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க 2 பேரும் இங்க பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன மருமகளே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். விக்னேஷ் நந்தினி 2 பேர் பேர்லயும் கோயில அர்ச்சனை பண்ணேன். இங்க பாருங்களேன், தேங்காயில பூ வந்திருக்கு. இத பார்க்கும்போது இவங்க கல்யாணத்துக்கு தெய்வமே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கு. தெய்வத்தோட ஆசீர்வாதம் ஒரு பக்கம், உங்க நல்ல மனசு ஒரு பக்கம், இது ரெண்டும் சேர்ந்துதான் இந்த கல்யாணம் முடிவாயிருக்கு. விக்னேஷ் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தான். நந்தினியை பார்த்ததும் மனசு மாறி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். இந்தாங்கம்மா, இந்த பூவை என் மருமகளுக்கு வச்சு விடுங்க. நீங்களே வச்சு விடுங்க. என்ன யோசிக்கிறீங்க?
நல்ல மனசு இருந்தா போதும். நீங்க உங்க கையால வச்சு விட்டீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ண மாதிரி வச்சு விடுங்க. வாமா. நந்தினி, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஐயோ அதெல்லாம் வேண்டாம்மா. பரவாயில்லைங்க. நல்லா இருமா. கார்ல தான் வந்தேன். வாங்க, உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். வாங்க. சாரதாம்மா, சொல்லுங்கக்கா. கொஞ்சம் உரமோர் கொடுங்களேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம தெருவில் அடிக்கடி திருட்டு போவோம்ல. ஆமா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட அந்த திருடனை பிடிக்க முடியலையே. என்னாச்சு? திருடன் போலீஸ் வீட்லயே இருந்தா எப்படிம்மா பிடிக்க முடியும்? என்னக்கா சொல்றீங்க? நம்ம தெருவுல போலீஸ்கார் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வீட்டுல தான் அந்த திருடன் வேலை செஞ்சிருக்கான். போலீஸ் வீட்லயே இருந்ததுனால அவன் மேல யாருக்குமே சந்தேகம் வரல. ரொம்ப நாள் கழிச்சு அவன் தான் திருடன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியா? காலம் போற போக்கே சரியில்லைக்கா. யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, நான் வரேன். சரி. நீயா? நில்ல. என்னடா கூப்பிடாமலே வந்துட்டாளேன்னு பாக்குறியா? உன் மனசு எப்பப்பெல்லாம் சஞ்சலப்படுதோ அப்பப்பெல்லாம் நான் வருவேன். ஏன்னா பாஸ்கரை நீ கொன்னதும் அவனை அவன் வீட்லயே குழி தோண்டி புதைச்சதும் எனக்கும் சந்தியாவுக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால நான் அடிக்கடி வருவேன். அன்னைக்கு நான் சொன்னதை தான் இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரி சொல்லியிருக்கா. இப்ப நீ ஒரு தெளிவான முடிவுக்கு வா. நீ ஒண்ணு கெட்டவே இல்லை. அந்த பாவி உன்னை நாசமாக்கிட்டான். அதுக்கு தெய்வம் கொடுக்க வேண்டிய தண்டனையை நீ கொடுத்துட்ட. அவ்வளவுதான். நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ. உங்க அம்மா பாவம் நந்தினி. அவங்களுக்கு உன்னை விட்டா வேற என்ன சந்தோஷம் இருக்கு? நீ விக்னேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, எந்த உண்மையையும் ரொம்ப நாள் மறைக்க முடியாது. நீ செஞ்ச கொலை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயமா தெரிய வரும். அந்த நேரத்துல நீ விக்னேஷோட மனைவியா இருந்தனா பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு மாதிரி நீ பாதுகாப்பா இருக்கலாம். எல்லா உண்மையும் தெரிஞ்சதுன்னா விக்னேஷ் உன்னை மனைவியா தான் பாப்பாரே தவிர நிச்சயமா குற்றவாளியா பார்க்க மாட்டாரு. இன்னும் என்ன யோசிக்கிற? இத பாரு, நீ பொறப்பிலேயே கிரிமினலோ இல்ல கொலைகாரியோ இல்ல. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அந்த பாவி தான் உனக்கு உருவாக்கி கொடுத்துட்டான். இதுல இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி விக்னேஷை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா. இதுக்கப்புறமா நீ யோசிச்சனா அது முட்டாள்தனம். போ, போய் உங்க அம்மா கிட்ட இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு. போ. கடவுள் முகம் பார்க்கும் முன்னே கணவன் முகம் பார்த்தால் கூட கடைசி வரை பார்க்க உந்தன் முகம் வேண்டுமே. கடலுக்கு ஒரு ஈரம் இல்லை, மலைகளுக்கு உயரம் இல்லை, உறவுகள் அக்கா தங்கை போல் இல்லையே. அக்கா தங்கை போராட்டம் ஆயுள் வரை இருக்காது. அது போதுமே. அடக்கண்ணன் ஊதிய குழலாய் இந்த மண்ணில் தோன்றிய உறவாய் அடி நானும் நீங்களும் கோயில் தீபம் என ஒரு தாய் கருவில் உயிராய் வாழ்வோமே. அக்கா தங்கை யாவரும் அன்பை விதைக்கும் தாவரம்.